நீ சாதி பார்த்து கேண்டிடேட் போடல, மாத்த பார்த்து கேண்டிடேட் போடல. உங்க கையில ஒரு மதம், நெத்தில ஒரு மதம், ஜோசப் விஜய் நான் அதுல ஒரு மதம். என்ன ப்ரோ அப்படின்னு நக்கலா விமர்சிக்கக்கூடிய ராசாக்கு நான் கேட்கறேன், ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படிதான் ஒருமையில விமர்சனம் பண்ணுவீங்களா? இதான் உங்களுடைய அரசியல் மாண்பா, அரசியல் நாகரிகமா? இப்படிதான் உங்களுடைய முதலமைச்சரா விஜய் அவர்கள் எந்த மேடையில வச்சு ஒருமையில விமர்சனம் பண்ணிருக்காரா? நீ நானு அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கே பொத்துக்கிட்டு வந்துச்சுல. இப்ப என்ன, இதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? எழுத்தினரோட பாரம்பரிய அரசியல் இதான் கத்து கொடுத்துருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அதாவது அன்னைக்கு திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நஞ்சு தெரிவிக்கிற ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாருல மக்களிடையே, ஓட்டுப்பட்ட மக்களுக்கு, தான் சொந்தங்களுக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பேசின விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, நம்ம ரசிச்சோம். ஆனா எதிரிகளுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது அடியில நெருப்பு வச்சு விட்ட மாதிரி பயங்கரமான ஒரு எரிச்சல் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக கொத்தடிமை ராசா வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதுக்கு பதிலடியாக உட்காந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஏதோ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, அவர் ஒரு அறவைக்காடு, அவருக்கு ஆட்சி நடத்தியே தெரியல அப்படி இப்படின்ட்டு சக்தி மேனிக்கு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதில் சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏதோ தானா பெரிய அறிவு புலமையில பேசுற மாதிரி அதில் பேசியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, ஏதோ சாதியை உடைச்சிட்ட, மதத்தை உடைச்சே விட்டீங்களே, நீ சாதி பார்த்து கேண்டிடேட் போடல, மதத்தை பார்த்து கேண்டிடேட் போடல, கையில ஒரு மதம், நெத்தில ஒரு மதம், ஜோசப் விஜய் நான் அப்படின்னு அது ஒரு மதம். என்ன ப்ரோ அப்படின்ட்டு ரொம்ப நக்கலா பேசுறாரு. நான் சொல்றேன் பதிலு, அவர் கையில ஒரு மதம், கயிறு கட்டினதுக்கு ஒரு மதம் இருக்கு சொல்றீங்க, நெத்தில பொட்டு வச்சதுக்கு ஒரு மதம், ஜோசப் விஜய் நான் சொன்னது வந்து கிறிஸ்தவ மதம். சரி ஓகே, ஆனா அதுல இருந்து என்ன மதம்? எல்லா மதத்தையும் சமமா தானே பாக்குறாரு. அவர் கையில ஒரு மதமா இருந்தாலும், நெத்தில ஒரு மதமா இருந்தாலும், ஜோசப் விஜய் நான் சொன்னாலும், அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்குறதுன்னு அர்த்தம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுடைய துணை முதலமைச்சர் பேசினார, கிறிஸ்துவன் என்பதை நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மேடையில பேசினாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளமா தன்னை நிலைநிறுத்துறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க, அதாவது திமுக உள்ள யாரும், அதாவது தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அந்த கட்சியோட எல்லாருமே இந்து மதத்தை மட்டும் தான் எதிர்ப்பீங்க. இந்து மத அந்த வழிபாட்டுகள், இந்து மத அந்த விழாக்கள், பண்டிகை மட்டும் தான் மாற்ற சொல்ல மாட்டீங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அப்படி கிடையாது. எல்லா மதமும் எனக்கு ஒண்ணுதான். நான் பெரியார கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் எந்த காலத்திலும் ஏத்துக்க மாட்டேன், அதன்படி நடக்கிறாரு. ஸோ அவர் வந்து சர்ச்சுக்கும் போறாரு, அப்புறம் கோயிலுக்கும் போறாரு, அப்புறம் மசூதிக்கும் போறாரு. எல்லா இடங்களையும் சாட்சாம விழுந்து அதை வழிபாட்டு முறையா அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதை வந்து அதன்படியே அது பேருக்குன்னு கிடையாது, அதாவது நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் கிடையாது, இயல்பாவே எல்லா மதத்தையும் அரவணைச்சு போறவர். ஸோ அதனால அதை வந்து எல்லா மதத்தானே அவர் வந்து ஒன்னா பாக்குறாரு. அது தப்புதும் கிடையாது. இதுல சாதி பார்த்து மதம் பார்த்து கேண்டிடேட் போட்டு கேட்கல. எந்த இடத்துல மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அது எதிர்கட்சியா இருந்தா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க, திமுக ஒத்துக்க மாட்டீங்க. எந்த இடத்துல நீங்க பொதுவா போய் கேளுங்க, ஒரு சாதியை பத்தி இந்த ஆள் இந்த சாதிக்காரன் இந்த மாத்துக்காரன் மக்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடத்துலயும் மக்கள் அந்த கேண்டிடேட் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது சில பேர் இடங்கள்ல. அதாவது விசில் சின்னம் விஜய் கட்சி, இதுக்குதான் நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ அது நல்லதா கெட்டதாங்கிறது விஜயோட ஆட்சி கொண்டு 5 வருஷ காலம் தெரியும். எப்பவுமே ஒரு கேண்டிடேட் யார் என்ன அவர் என்ன பண்ண போறாரு தெரிஞ்சா ஓட்டு போடணும். ஆனா இந்த தடவை மக்கள் ஒரு விஜய் இந்த புரட்சி அலை விசில் அலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் ஆக்கிடுவோம், அவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படிங்கிற நல்ல இடத்துல தான் மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி வந்து ஓட்டு போட்டது. இதுல எந்த இடத்துல சாதியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க? இல்ல லூசான்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு பெரிய இதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அதாவது புத்திசாலித்தனமா, அதாவது தேர்தல் வாக்குறுதியில் வந்து பாத்தீங்கன்னா விவசாய கடனை பத்தினா முழுவதும் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாரு. இப்போ 50,000 வரைக்கும் தள்ளுபடி சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு நன்னடத்தை இருக்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா? அதாவது 2025லயே வந்துட்டு ரூல்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து விவசாய கடனை முழுமையா ரத்து பண்ண முடியாது. சோ அது தெரியாம 2026 தான் நீங்க வந்து அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க, நான் முழுவதுமா ரத்து பண்றேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்னென்னமோ நீங்க வந்து மாத்தி மாத்தி விட்டுறீங்க. சோ அப்போ ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை, அந்த இதுவுமே தெரியாம உங்க பாட்டை அடிச்சு விட்டுருக்கீங்க. இதான் உங்க அப்பா, இதுக்கு பேர் என்ன, பெரிய அறிவுஜீவிகளா நீங்க வந்து யுத்த படிச்ச மேதாவின்னு சொல்லலாமா அப்படின்னு நக்கலா ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு வைக்கிறாரு இந்த ராசா. நான் கேட்கிறேன் அந்த ஆள்கிட்ட, அப்போ இதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்ல அப்பவும் சரி, இல்ல ஆட்சிக்கு வந்து விவசாய கடனை இப்ப ரத்து பண்ணினார்ல, அது 50,000 வரைக்கும் ரத்து பண்ணார்ல அப்பவும் சரி, அப்பெல்லாம் இந்த ஒரு கேள்விய, இந்த ஒரு எதிர்வினால உங்க திமுக கட்சியில இருந்து இல்ல எதிர்கட்சி வேற யாருமே இதை வைக்கலையே சைட்ல இருந்து. அது இல்ல தேர்தல் அறிக்கை வெளியிடும் கூட சொல்லிக்கலாமே, தேர்தல் அறிக்கையில விவசாயிகள் முழு போய் ரத்து பண்ண சொல்லிக்கலாம், எப்படி ரத்து பண்ண முடியும்? அதான் ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இப்படி இருக்க, அதாவது நீங்க வந்து அதுக்கு ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் படி விவசாயிகள் முழுமையா ரத்து பண்ண முடியாது இருக்கும்படி இவன் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அப்படின்னு உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு விமர்சனம் எதிர்த்தாக்குறதுமே இல்லையே. ஏன்னு கேட்டீங்கன்னா 75 வருடமா அரசியல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கே அது தெரியாது.
நேத்து தான் உங்க எங்கேயோ போய் பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வரீங்க. 75 இடமும் இத்தனை மாறி மாறி ஆட்சி புரிஞ்ச உங்களுக்கே அது இல்லாமல் இருக்கும்போது அவர் இப்போதானே புதுசாக வந்தாரு. என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவரால் என்னென்ன முடியுமோ அவர் இது பண்ணிட்டு தானே இருக்காரு. இல்ல இதை வந்து இப்போ தூக்கிட்டு இருக்காங்க. ஏன் தேர்தல் அறிக்கையில் அவர் அன்னைக்கு சொன்னார்ல, நான் முழுமையா ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னார்ல, அன்னைக்கே இந்த கொஸ்டினை கேட்டிருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியுது, பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிருப்போம். உங்களுக்கே தெரியாது. அவர் விவசாயம் 50,000 தள்ளுபடி பண்ண கூட உங்களுக்கு தெரியாது. நேத்து எவனோ சொல்லியிருக்கான், இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, இதை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்னு உடனே தூக்கிட்டு வந்து உட்காந்து ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறது இந்த ஆராசா இல்ல பெரிய புத்திசாலிகளா. இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதாவது 6 மாசம் காலம் என்னுடைய ஆட்சி எதுவும் விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப நான் 6 நாள்ல விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. 6 மாச காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்க மாட்டேங்கிறது உங்களுடைய ஆட்சியை. ஆனா டே டு டே நீங்க வந்து உங்களுக்கு இயலாமையா நாங்க விமர்சிச்சுட்டு தான் இருப்போம், நாங்க அதை எடுத்து சொல்லிட்டு தான் இருப்போம். அதை வந்து ஏன் சொல்லி நீங்களும் கேட்க முடியாது, அதை நாங்க பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு ஆராசா. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆட்சியை விமர்சிக்க மாட்டாங்களா, ஆனா டே டு டே நடக்கிற விஷயங்களை விமர்சிப்பாங்களா? இது ரெண்டு என்ன வித்தியாசம்? இதை யாராவது தெரிஞ்சவங்க சொன்னா நல்லா இருக்கும். அதாவது அவங்களுடைய ஆட்சியை ஒரு 6 மாத காலம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே நடக்கிற விஷயங்களும் விமர்சிப்பாங்களாம். அப்ப அது வேற இது வேறையா? என்ன இது விட்டுறீங்க? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, என்ன கேட்டீங்கன்னா, அதாவது திருச்சி கிழக்கில் பேசும்போது ரொம்ப கையை நீட்டி நீட்டி நக்கல் நையாண்டியா நீங்க விமர்சனம் பண்றீங்களா? ஒரு முதலமைச்சர் இப்படி தான் பேசுவாங்களோ, அதே இங்க பேசுற இவ்வளவுக்குள்ள யாரும் எழுதி கொடுத்ததை பார்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றீங்க. இதே தான் சட்டமன்றத்தில் அன்னைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசினார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்ப பேசுறது என்ன அங்க பம்மிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. நான் சொல்றேன், சட்டமன்றத்தில் அவர் பேசிட்டு அவர் அங்கேயே உட்காந்துருந்தாரு, அவர் தான் கிளம்பி வெளியில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை பார்த்து பேசுவாங்க? நீங்க தைரியமான ஆளு, பேசிட்டு சட்டமன்றத்துல நீங்க அமர்ந்து இருக்கணும். எதிர்ப்புல உட்காந்து நீங்க பேச மட்டும் வேடிக்கை பாக்குறோம், நாங்க வந்து இருக்கோம், நீங்க பேசுங்க அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலடி அங்கேயே கொடுத்துருப்பாரு. நீங்க தான் புதையில அடிச்ச மாதிரியே பேசிட்டு உங்க பாட படம்னு வெளியில போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவர் பயிர் சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனை? அவர் அங்க பயிர் சொன்னாதான் நீங்க ஏத்துப்பீங்களா? எங்க பயிர் சொன்னா இப்பதான் ஸ்டேஜ்ல பேசிட்டார்ல, இதுக்கு தானே இப்ப உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. அவருக்கு பேசுறது அவருன்னு அதுல வந்து ஃபுல்லா பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. அவர் மனசுல இருந்தானே யதார்த்தமா தானே பேசினாரு. என்ன அவர் போற போக்குல உங்களை போட்டு பொழைக்கிறது உங்களால வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா நீங்களாம் வந்து பெரிய, நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்சி, நம்மளெல்லாம் யாரும் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு மெதப்புல இருந்தீங்க. ஸோ அதை இன்னைக்கு உடச்சு ஓட விட்டுருக்காரு மனுஷன். அதை தாங்கிக்கொள்ள முடியல. இல்ல முக்கியமா நன்னூறு பார்க்கணும் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மதம் சார்ந்து ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு தாக்குறதுலாம் அது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து, அதுவும் பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அப்படி விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலி இப்ப ஹெச் ராஜாவே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் போறாருன்னு அவங்களே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இங்க இவருக்கு அந்த நோய் வந்திருக்கு. இல்ல கேட்கறேன், எதுக்கு இந்த பழக்கம் கேட்கறேன். அதுவும் குறிப்பா திமுக இவரை ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்த்ததுன்னா, இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டியலின சமூகத்தை எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கு எதிராக இவங்களே பேச வைக்கலாம். ஸோ இவங்க ஆட்சி சரியில்லை, இவங்களுடைய எண்ணத்தை கொடுத்தாங்க, இவங்க என்ன சாதி மதம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேச வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஆரா சமாதி ஆட்கள்லாம் கதறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பதிலடி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த பதிலடியை நீங்க இந்த வீடியோ கமெண்ட்ல கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செய்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு சில விஷயங்கள் வந்து தமிழை வச்சுக்கிறது வந்து பண்ணும்போது நமக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா திமுக காரங்க விட்டு முழு நேரமும் எதிரியாகிட்டு, அதாவது தமிழை வச்சுக்கிறத போட்டு பொலாபலம் பழந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இன்னைக்கு கலைஞர் வழி 103வது பிறந்தநாள் விழாவாம். அதுக்கு திமுக கோலாகலமா கொண்டாடுது, அது கொண்டாடிட்டு போகுது. ஆனா தமிழை வச்சுக்கலங்க சார்பில், அதாவது அரசாங்க சார்பில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்பவன் போயிட்டு கலைஞருடைய அந்த பெரிய திருவுருவ படத்துக்கு வந்து மாலை மரியாதை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டா வெளியிடுறாங்க. நான் கேட்கறேன், எதுக்கு இதை நான் பண்ணணும்னு கேட்கறேன். ஏன் அவங்களுடைய தலைவர் பிறந்தாலும் அவங்க கொண்டாடிட்டு போறாங்க, இதுக்கு தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு முன்னுரிமை கொடுத்து எதுக்கு நீங்க விழா எடுக்கணும்? இதுக்கு முன்னாடி இப்போ அதிமுக அமைச்சர்கள் இருக்குன்னா கலைஞருடைய இந்த பிறந்தநாளுக்கு அதிமுக சார்பில் அரசாங்க சார்பில் போயிட்டு ஏதாவது மரியாதை பண்ணுவாங்களா? முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா பிறந்தநாள் வந்துச்சுன்னா அப்படி பண்ணுவாங்களா? அது என்ன கலைஞருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தமிழை வச்சுக்கலாம் சார்பில் அரசாங்கத்தில் இருக்கும்போது அவருக்கு மரியாதை இது பண்ணி மாலை மரியாதை பண்ணி இது வந்து அரசாங்க சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மரியாதை செலுத்தணுமா அப்படின்னு கட்டாயம் இருக்கா? அதில் ரூல்ஸ் இருக்கா? இல்ல இப்போ நீங்க கலைஞருக்கு பண்றீங்க, நாளைக்கு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா அதுக்கு இதே மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல எல்லா முதலமைச்சருக்கும் வரிசையா இதே மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? எதுக்குன்னு கேட்க. அவங்க எதிரின்னு ஆகி போச்சு, உங்களை போட்டு புலப்படும் பழகாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போயிட்டு அவங்களுடைய தலைவருக்கு போயிட்டு நீங்க மரியாதை செலுத்துறது எனக்கு என்னமோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க திமுக தாவக்கானும் பயங்கரமா அடியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கள போராளிகள் தொண்டர்கள் எல்லாரும் மாறி மாறி ஒரு எதிர்முதிரமா இருக்கிற சமயத்துல நீங்க மேல இருந்துகிட்டு கலைஞருக்கு பிறந்தநாளுக்கு வாழ்த்து பண்ணி அந்த மரியாதைலாம் செலுத்துறது பார்க்கும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இல்ல புரியல. இதை வேற நேற்று இன்னொரு விஷயமும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பட்டுச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று அன்னைக்கு திருச்சியில பேசும்போது இப்பவும் திமுக
தேவக்கா தான், அதாவது டிவிகே டிஎம்கே இப்படிங்கிற போட்டி தான் இருக்கும். மற்ற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் போட்டியிலே கிடையாது, இனிமேல் போட்டியிலே கிடையாதுங்கிறது. அப்ப களத்துல இனிமே டிஎம்கே உயிர்ப்பட இருக்கணும், டிவிக்கு உயிர்ப்பட இருக்கணும். அது ரெண்டா இருக்கணுமா? மாசக்தி வரக்கூடாதா? அது ரொம்ப தாழ்த்தி, அதாவது இந்த அதிமுக மற்ற கட்சி எல்லாத்தையும் விமர்சனம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்படையதா இல்லை. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் திமுக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. திமுகவை எதுக்குன்னு வந்துட்டு இப்போ திமுகவுக்கு முன்னுரிமை, திமுக தலைவர்களுடைய அந்த மரியாதை செலுத்துறது, அவங்க முன்னுரிமை கொடுக்கறது, அது மட்டும் இல்லை. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகையை அரசு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லலாம். அதை விட்டு இன்னும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு தான் இவங்க கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க, தமிழை வச்சுக்கலாம் சார்பில். ஏன்னா கலைஞருக்கு மரியாதை கொடுத்து அப்படியே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்மளுக்கு அப்படி இருக்கிறது கேட்க திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கலைஞர் பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாருக்குமே அவங்க ஓவரா பண்ணுவாங்க, இதில் நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கீங்க? அது எனக்கு ஏன் இதெல்லாம் விஷயங்கள்லாம் பிடிக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஆதரவுனா கூட இது மாதிரி திமுக கொள்கையும் தமிழை வச்சுக்கிறது கொள்கையும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படையதாவே இல்லை. இதே மாதிரி சில விஷயங்கள் வந்து தமிழை வச்சுக்கிற சார்பில் பண்றது நம்மளுக்கு பிடிக்கல. சரி பார்க்கலாம், அவர் ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாசத்தை கொடுத்து அவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அவங்க திமுக பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள திமுக இருந்து ஏதாவது அதாவது மொக்கத்தனமா அவருக்கு ஒண்ணுமே தெரியல விமர்சிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோபம் வருது, நம்மளுக்கு பள்ளி கொடுத்து நினைக்கிறோம். ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா திமுகவை அவங்க தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை தூக்கி பிடிச்சி வைக்கிறது, அந்த மாதிரி செயல்பாடுகளை பண்றது, திமுக கொள்கையும் தமிழை வச்சுக்கலாம் கொள்கையும் ஒண்ணுதான், ரெண்டு கட்சி தான் இங்க இருக்க போகுது அப்படிங்கலாம் அந்த நேரத்தை செட் பண்றதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம சரி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா?